வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில நிறைவேற்றப்பட்டுச்சு. இது முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரான ஒரு மசோதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்தியாவிலேயே அதிக சொத்து வைத்திருக்கும் வாரியம் வக்ஃப் வாரியம்னு சொல்லப்படுது. இதுல எந்த மாநிலத்துல அதிக சொத்து உள்ளது அப்படின்னு தெரியுமா? இஸ்லாமிய சட்டப்படி ஒரு முஸ்லிம் அவங்களுடைய அசையும் அல்லது அசையா சொத்தை அல்லாஹ்வினுடைய பெயர்ல பக்தி இல்ல வறுமை கூட்டிற்கு கீழ் இருக்கும் முஸ்லிம் குடும்பங்களுக்கு நன்கொடையா இல்ல மத நோக்கங்களுக்காக நிரந்தர அர்ப்பணிப்பா கொடுக்கலாம். இத்தகைய அர்ப்பணிப்பை வக்ஃப் அப்படின்னும் சொத்தை வக்ஃப் சொத்து அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த வாரியத்துல அரசு எந்த விதத்திலையும் தலையிட முடியாம இருந்த இந்த நிலையில தான் வக்ஃப் வாரியத்தை வெளிப்படைத்தன்மையா கொண்டு வருவதே இந்த சட்ட திருத்தத்துடைய நோக்கம் அப்படின்னு அரசு சொல்லி மசோதாவை நிறைவேற்றினாங்க. இந்தியாவை பொறுத்தவரை வக்ஃப் வாரியமானது 12ஆம் நூற்றாண்டுல இருந்தே செயல்பட்டு வரதா கூறப்படுது. ரயில்வே துறைக்கு அடுத்தபடியா அதிக அளவு நிலங்களை சொந்தமா வச்சிருக்கிறது இந்த வக்ஃப் வாரியம்னு சொல்லப்படுது. மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி நாடு முழுவதும் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமா 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்காம். இந்த சொத்துக்களினுடைய மதிப்பு 1.2 லட்சம் கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலதான் 1.2 லட்சம் சொத்துக்களை உத்தரப்பிரதேச மாநிலம் வச்சு அதிக சொத்துக்கள் இருக்கும் மாநிலமா இருக்கு. வக்ஃப் வாரியத்தை பொறுத்தவரை 16,813 அசையும் சொத்துக்கள் இருக்கு. இதுல பெரும்பாலானவை தமிழ்நாட்டுல இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.